நான் பெருமையோடு சொல்வேன், தற்போது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது அன்பு சாம்ராஜ்யம். இதை யாராலும் ஒருபோதும் அசைக்க முடியாது. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாட்டின் அன்பு முதலமைச்சர் நம் அண்ணன் திரு விஜய் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் அரசு தலைமை செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குனர் உள்ளிட்ட அனைத்து அரசு உயர் அதிகாரிகளே, இன்று முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் பணி நியமன ஆணைகளை பெறப்போகும் எனது அருமை சகோதர சகோதரிகளே, காண கண்கோடி வேண்டும் என்று சொல்வார்களே, அதுபோல் இந்த இனிய நிகழ்வை நெகிழ்ச்சியுடனும் பெருமிதத்துடனும் காண வந்திருக்கும் பெற்றோர்களே மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வணக்கம் கூறி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழக சுகாதாரத்துறை வரலாற்றில் இது ஒரு பொன்னாள். 751 மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்குவது மட்டுமல்ல, சுமார் 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன மருத்துவ உபகரணங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்பதை தாண்டி மிக முக்கியமாக நலம் TN என்ற நம் கனவு திட்டத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார்கள். பல முக்கிய பணிகளுக்கு மத்தியில் இந்த சிறப்பு மிகு நிகழ்விற்கு வருகை புரிந்து இதனை மேலும் சிறப்பாக்கி அழகாக்கிய நம் முதல்வர் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் சுகாதாரத்துறையின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு உறவுகளே, உண்மையான தலைவர் யார் தெரியுமா? அதிகார நாற்காலியில் அமர்ந்து உத்தரவு பிறப்பிப்பவர் தலைவர் அல்ல, மக்களின் இதயங்களில் அமர்ந்து அவர்களின் துயர் துடைப்பவரே உண்மையான தலைவர். அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக விளங்கி கொண்டிருப்பவர்தான் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள். அன்னை தெரசா ஒரு முறை சொன்னார்கள், நாம் எவ்வளவு பெரிய செயலை செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த செயலில் எவ்வளவு அன்பு செலுத்துகிறோம் என்பதே முக்கியம். நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, அதில் எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதே முக்கியம்.